கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அதை கார்த்தி வந்துட்டு பார்த்த மாணிக்கே இருக்காங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. வேமா கார்த்தி வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ரம்யாவா இவ என்ன பாட்டு பாடி முடிச்சிட்டா, இப்போ மட்டும் வந்துட்டு இவ பாட்டு பாடினதுனால தான் அபிராமி ஆண்டி உயிரோடு வந்தாங்கன்னு தெரிஞ்சால் எல்லாரும் இவளெல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. கூடாது, உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பி அத்தைக்கு சரியாயிடுச்சுன்னு வை, நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும். அதுக்கு தீபாவை இங்கேருந்து கூப்பிட்டு போகக்கூடாது, நம்ம மட்டும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் விறுவிறுன்னு ஹாஸ்பிட்டல் வராங்க. உள்ளே வந்துட்டு அந்த அசைவெல்லாம் ஏற்பட்டுச்சுல, அதனால் நர்ஸை வந்துட்டு டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு டாக்டர் வந்துட்டு உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த திக்கும் மீனாட்சி கிட்ட சொன்னதுமே மீனாட்சி வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் வர வச்சிடறாங்க. அடுத்த சீனில் எல்லாருமே ஒன்றா கூடி இருக்கு. அந்த திக்க தீபா வந்துட்டு அம்மனுக்கு பூவெல்லாம் போட்டு என் பாட்டை கேட்டு எப்படியாவது எங்கள் அத்தை உயிரோடு கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட ரொம்ப உருக்கமாக நின்று வேண்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேண்டு, அவள் வந்துட்டு ஒன்னெல்லாம் தாண்டி எங்கே போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த அம்மன் யாருக்கு உதவி செஞ்சாங்கன்னு தெரியல. தீபாவுக்கு உதவி செஞ்சாங்களா இல்லை இந்த ரம்யாவுக்கு உதவி செஞ்சாங்களான்னு தெரியல. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. ஒருவேளை ரம்யாவை வந்துட்டு அந்த அம்மனே இது வந்துட்டு சேர்த்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு கார்த்தி ஃபேமிலியோட. அடுத்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒன்றா இருக்க டாக்டர் வந்துட்டு வெளியில் வராங்க. டாக்டர் என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப ஆவலாக கேட்க, எதுக்கும் பயப்படாதீங்க, இது வந்துட்டு எங்களுக்கே ஒரு அதிசயம் மாதிரி தான் இருக்குது. இவங்க வந்துட்டு அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை, நல்லபடியாக ஹெல்த்தை வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லல எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி எக்மோ குருவி பொருத்தியுமே வந்துட்டு உயிரோட வந்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான், அந்த கடவுள் தான் வந்துட்டு காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்ல இந்த திக்கு அதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்ற மாதிரி கார்த்தியோட அப்பா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுதான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா எடுக்க ஆரம்பிக்க இந்த திக்கை வந்துட்டு ஐஸ்வர்யாக்கா எரிச்சல் தாங்கவே முடியலச்சே, அப்படியே போய் தொலைஞ்சிரும், வீட்டோட கொத்து சாவி எல்லாம் நமக்கு வரும்னு பார்த்தா இங்கே என்ன எல்லாமே உள்டாவாக நடந்துட்டு இருக்கு, எரிச்சலாக வருது செய் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்க இங்கிட்ட வந்துட்டு ரம்யா சொல்கிறாங்க, அங்கிள் நான் பண்ண வேண்டுதல் பறிபோகலை, அதனால தான் ஆண்டி இப்போ உயிரோடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா வந்துட்டு ஷாக்கிங்காக கேட்குறாரு. ஆமாம் அங்கிள், ஆண்டி உயிரோடு வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு என் உயிரை பணைய வச்சு ஒரு கஷ்டமான பரிகாரத்தை பண்ணி தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதாவது கையகல ஆற்றுக்குள்ளே ட்ரம்முக்குள்ளே போய் அந்த ஒரு செகண்டில் வெளியில் வந்தது பரிகாரமாக, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. அதாவது கேடி சீரியலில் லாஜிக்கே இல்லாமல் தான் எடுப்பாங்க, அதனால அதை நம்பலாம் அப்படின்னு தான் வந்துட்டு டேரக்டர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு போல். புது டேரக்டர் மாற்றினாலும் இன்னும் புது சீன் கொண்டு வர மாட்டேறீங்களேடா, இன்னும் இழுத்த ஜவ்வையே இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மீனாட்சிக்கெல்லாம் ரம்யா பேச பேச எரிச்சல் தாங்கலை, ஒரு மாதிரி எரிச்சலோடவே பார்க்குறாங்க. இவ பிளான் என்னன்னே தெரியவில்லை, எதுக்கு வாண்டடாக வந்து இவ தேவையில்லாமல் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சந்தேக கண்ணோடத்தே வந்துட்டு ரம்யாவை பார்த்துட்டு இருக்கா. இங்கிட்டு கார்த்திக் வந்துட்டு ஏதோ வந்துட்டு கிளிக் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் வந்துட்டு தீபா பாட்டு பாடினதை பார்த்தாங்கல்ல, பாட்டு பாடினது மூலயமா தான் இங்கே நல்லது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தெரியும். அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ரம்யா பேசினதே வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக கார்த்திக்கு வந்துட்டு எதிலோ வந்துட்டு டவுட் வந்துருச்சு, கார்த்தி தான் வந்துட்டு இனிமேல் இந்த ரம்யாவோட பித்தலாட்டத்தை கண்டுபிடிப்பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது. ஏன்னா தீபா தான் வந்துட்டு முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களே. கார்த்தியோட அப்பா வந்துட்டு ரொம்ப நன்றிமா, இந்த குடும்பத்துக்கு வந்துட்டு இப்போதான் நீ புதுசாக வந்திருக்க, சம்மந்தமே இல்லாத ஆள், ஆனால் என்னோட நாச்சியாவை நீ உயிரோடு கொண்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி இந்த ரம்யா வந்துட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு இதை பார்த்தது எரிச்சு தாங்க முடியல. சே, இவ என்ன ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கா, கார்த்தியை அடையாமல் விடமாட்டா போல, இவ நம்மளை வந்துட்டு இப்போ டம்மி ஆயிட்டாளே அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. இனி எப்படியும் வந்துட்டு ரம்யாவோட ஆட்டம் இனியும் தொடரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த பரிகாரத்தோட ரம்யா ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணி அமுச்சிருவாங்கன்னு தான் நினச்சோம், அதோடு முடிச்சிருக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு இழுக்க ஒன்றுமே இல்லை, ரொம்ப வந்துட்டு இரிட்டேட்டிங்காக எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சீரியல் பார்க்கவே விருப்பம் இல்லாத மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னமோ இன்னும் ரம்யா கேரக்டரை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. டேரக்டர் தான் வந்துட்டு மாற்றிட்டாங்க, சீரியல் டிஆர்பியில் இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னால், இப்போ வந்துட்டு மறுபடியும் ரம்யா கேரக்டரை உள்ளே தான் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.